அன்னத்தை கை நீட்டின, இப்போ ஊரே உன்னை கை நீட்டி கேலி பேசுது. இதை விட அவமானம் வேற என்ன இருக்கு? தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்க. சரிப்பா. சரி விடுகண்ணு, நடந்ததெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் நிம்மதியா ரூமுக்கு போங்க. போகண்ணு, போங்க. கார்த்தி, ஒரு நிமிஷம் என் கூட வா, பேசணும். வா. கார்த்தி, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது யார் மனசுல என்ன இருக்கு, யார் எதை எதிர்பார்க்கிறா, யாருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், இது எல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சிடுச்சுல்ல? புரிஞ்சது மாமா. கொஞ்ச நேரம் சாமிதோர அன்னத்தை கூட்டிட்டு போனதுக்கே சண்முகம் எவ்வளவு துடிச்சு போயிட்டான் தெரியுமா? எவ்வளவோ பதட்டப்பட்டான், எவ்வளவோ கவலைப்பட்டான். அன்னத்தை கண்ணுல பாக்குற வரைக்கும் அவன் ஒரு நடப்பணமாதான்டா இருந்தான். அன்னத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அவனுக்கு உசிரே வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணன் அவ விருப்பம் இல்லாம சாமிதுரையோட கட்டாயத்தினால தற்காலிகமா இங்க இருந்து போனதையே சண்முகத்தால தாங்கிக்க முடியலன்னா, ரம்யாவை பத்தின உண்மை எல்லாம் அன்னத்துக்கு தெரிஞ்சு அது நிரந்தரமா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா சண்முகம் உயிரோட இருப்பானாப்பா? நான் சொல்றத கேளுப்பா. ரம்யா உன் வாழ்க்கையை விட்டு போனவளாவே இருக்கட்டும்பா. அவளை நீ தயவு செஞ்சு தேடி அலையாதப்பா. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பா. பா, ரம்யாவே நினைச்சு அன்னத்தை அழ வைக்காதப்பா. வாங்க சின்னதா, அப்பா உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் மாமா உங்களை கோவப்பட்டு திட்டினதுக்கும் மனசார நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இவங்கெல்லாம் என்னவோ பொண்டாட்டி அடிக்கவே அடிக்காதவங்க மாதிரி ரொம்ப ஓவரா தான் பொங்குறாங்க. நான் பண்ண தப்புக்காக லேசா ஒரு அறை கொடுத்தீங்க, அது பெரிய பிரச்சனையாக்கி ஆள் ஆளுக்கு கம்பு சுத்திட்டு இருக்காங்க. என்ன சின்னதா அப்படி பாக்குறீங்க? என்னதான் ரம்யா சர்ப்ரைஸ்ன்னு என்கிட்ட சொல்லிருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம மறைச்சது என் தப்புதான். மன்னிச்சிருங்க சின்னதா, இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. ஏன் சின்னதா, ரம்யாவை பாத்தீங்களா? என்ன சின்னதா? பார்த்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் ரம்யாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பயமும் பார்த்துட்டோமோ மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் அது சரியாச்சு. சின்னதா, ஏன் ரம்யா பார்க்காம போனாங்களா? அது தெரியல. நீங்க எதுவும் கேட்கலையா? நான் எதுவும் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு ரம்யா நம்மள பார்த்துட்டு பார்க்காம போயிருக்காங்கன்னா அதுக்கு 2 காரணம் தாங்க இருக்க முடியும். ஒண்ணு, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம 2 பேரும் பண்ணிருக்கணும். இல்ல
அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த அவங்க நம்ம கிட்ட பார்த்திருக்கணும். சின்னதா, ரம்யாவை உண்மையிலேயே நீங்க பாத்தீங்களா? இப்ப என்ன உண்மையிலே பாத்துட்டீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல, அப்போ ரம்யா உண்மையிலே பார்க்காம உன்கிட்ட பாத்துட்டேன்னு சொல்றேனா? சொல்லு, நானே போய் சொல்றேனா? இல்ல சின்னதா, நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அவங்கள பாத்தீங்களான்னு தான். பார்த்துட்டேன், போதுமா? கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்ணாத. சொல்லுங்க கணேசன். சார், இப்பதான் ஒரு தகவல் வந்துச்சு சார். காலையில என்ன தகவல்? நம்ம ஐயம்பாளையம் மோட்டர் கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குதான் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், ரொம்ப சின்ன பொண்ணுன்னு வேற சொல்றாங்க. அதுவும் நம்ம ஊர் பொண்ணு இல்லையா, ஏதோ வெளியூர் பொண்ணுன்னு பேசிக்கிறாங்க சார். இப்பதான் ஆபீஸ்க்கு தகவல் வந்து நாங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்துருங்க சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ்க்குலாம் தகவல் கொடுத்தாச்சு. பாடியை ரெக்கவர் பண்றப்போ நீங்களும் கூட இருக்கணும்னு கமிஷனர் சார் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு சார். லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க சார். ஆ சரிங்க கணேசன், நான் இப்பவே கிளம்புறேன். ஆ. ஐயோ கடவுளே, அந்த பொண்ணு ரம்யாவை மட்டும் இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது.